அப்படியே அந்த மியூசிக் ஆரம்பிங்களா? அப்பதான் நம்ம ஆஹா மாலை வேளையில் 92.7 பிக் எஃப்எம்ல என்ன கீபோர்ட் நிறுத்திட்டீங்க? நீங்க ஜோக் அடிச்சீங்க. கீபோர்ட் சவுண்ட் கேக்குதா அங்கிள்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா வழக்கம் போல நான் ஒண்டி இல்லாம அன்பிளக் ஜகுல் பண்றதுக்காக 3 இளைஞர்கள் வந்திருக்காங்க. அதுலயும் இந்த கீபோர்டியன் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறார். அவர் இளைஞர் அப்படின்னு சொன்னா உலகத்துல யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா அவரே நினைச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. காதலன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட காதல் பாட்டெல்லாம் எடுத்து ஒருத்தங்க சீடியா போட்டிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு ட்ரிபியூட், ரிக்கி பாண்டிங்கு ட்ரிபியூட், விராட் கோலிக்கு ட்ரிபியூட்லாம் போயிடும் போது பாரதியார் நம்ம ஊர் மனுஷன், அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கட்டுமே சொல்லிட்டு வருஷம் அவர் சம்பந்தமான பாடல்கள் பண்ண. கரெக்டா? இது ஸ்கிரிப்ட் படி பேசினுக்கிறேன். இந்த வருஷம் வந்து பாரதியாரோட காதல் பாடல்களை தனியாக எடுத்து காதலன் பாரதின்னு ஒரு சிடி போட்ட ஒரு குரூப். பக்கத்தில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கிரீஷ். ஹாய். என்ன இப்படி சொன்னால் நான் மிமிக்ரி பண்ண நினச்சிப்பாங்க. நீங்களே ஏதாவது பேசுங்க. ஹாய், நான் தான் கிரீஷ். ஹாய், வணக்கம். நான் தான் கிரீஷ், மியூசிக் டைரக்டர். இந்த காதலன் பாரதி ஆல்பமில் நான் மெயின் மியூசிக் ப்ரொடியூசர் ப்ளஸ் 3 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, மொத்தம் இதில் 5 பாட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் சினிமா மியூசிக் டைரக்டர் கூட. மெரினா அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் நடிச்ச முதல் படம்ல அது. ஆமாம், அதுக்கு இவர் தான் மியூசிக் பண்ணுறார். இதுக்கப்புறம் இவர் 17 படம் கமிட் பண்ணியிருக்கிறாராம். அந்த பக்கத்தில் இருக்கிறது அனில். கமான், சே ஹாய் அண்ட் வணக்கம் அண்ட் உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைஞ்சிக்கோங்க. நானே சொல்லிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் சொல்லணும். சரி, ஹாய், அனில் ஸ்ரீனிவாசன். நான் பியானோ வாசிப்பேன் ஜென்ரலாக. பியானிஸ்ட். பியானிஸ்ட்டு, கீபோர்டியன். அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதாவது இதை மறைக்கவே வேண்டாம் இந்த விஷயத்த. அதாவது இளைஞராக இல்லை, கொஞ்சம் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொன்னது நான் தான். அது இவரே சொல்லிக்கிறாரு. என்ன தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து ஹலோ சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த ஆல்பமில் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இந்த ஆல்பமில் பியானோ தான் வாசிச்சிருக்கேன். பியானோ வாசிச்சிருக்கீங்க. எல்லாமே முக்கால்வாசி இவர் கம்போஸ் பண்ணது தான். இவர் சொன்னது ஒரு பாட்டு இவர் அபிஷேக் ரகுராம் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்கு நான் வாசிக்கிறேன். அவர் தெரிஞ்சவருக்கு கொண்டு வந்து வாசிக்க வச்சிருக்காரு. தெரிஞ்சவருக்கு பேமெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அபிஷேக் ரகுராம்ன்ற நீங்க உங்களை பத்தி சொல்லுங்களேன். ஹாய், வணக்கம். அபிஷேக் ரகுராம், கர்நாடிக் வோக்கலிஸ்ட். கர்நாடிக் வோக்கலிஸ்ட். ஒரு கமகத்தோட ஆரம்பிக்கலாமே. ஏதாவது ஒரு சும்மா ஒரு சங்கதி எங்களுக்கு போட்டு காமிங்களேன். ஒரு ஸ்வர சங்கதி. ஏதாவது சாயங்கால நேரத்துல அந்த அங்கிள் கேட்டா செம்மையா இருக்கும். நாரதகான சபாவே வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல ஏதாவது இன்னைக்கே. ரேடியோ பாலாஜி. 1 2 3 அதான் இப்போ பாடுனதுதான். அது என்னது இப்போ சொன்ன ரேடியோ பாலாஜி. உங்களை ஒரு பெரிய வித்துவான்னு நினைச்சு நாங்க சில பேர் வந்து பாடினாலே வந்து அது பேசுற மாதிரி இருக்கும். இவர் பேசினா அது பாடின மாதிரி இருக்கும். தயவுசெய்து நீங்க பேசுறாதீங்க அப்படின்னு. இவங்க 3 பேரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா பேச போறது இல்லை. அது இப்பவே தெரிஞ்சிச்சு. பாட்டு தான் நிறைய கேட்க போறோம். காதலன் பாரதி அப்படின்ற பாரதியாருக்கான ட்ரிபியூட்டோட அந்த சிடியில இருந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 5 பாட்டு பேக் டு பேக் இவங்க பாடி அதை நம்ம கேட்கவும் போறோம். இது 92.7 கீபோர்ட் வாசிங்க. இப்போ நீங்க கீபோர்டியன். இது 92.7 பிக் எஃப்எம். இசை மனசை தொட்டு வருடப் போகும் காதலன் பாரதி ஸ்பெஷல் டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. அப்படியே மயக்கம் போடுற மியூசிக். இப்போ ஆஹா, அவள்தான் முடிஞ்சிச்சு. வந்ததுலேருந்து நிறைய பேசினே தான் இருக்கிறோம், பாடவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்றதுனால இம்மீடியட்டாக இப்போ வந்து ஒரு பாட்டு பாடிடலாம். காதலன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட காதல் பாட்டு ஒரு சீடியாக வந்துருக்குது. அதுலேருந்து வள்ளி பாட்டு இஸ் கமிங் நோ. ஓகே, இனி யாரான்றீங்களா? நான் தான் பாலாஜி, டேக் இட் ஈஸி பிக் எஃப்எம், மனசு தொட்ட மெலடி ஸ்டேஷன். நான் ஏற்கனவே இவ்வளோ சொல்லிட்டு இந்த பாட்டை பற்றி. இந்த பாட்டோட ஆரம்பிக்கலாமே, வள்ளி பாட்டோட. ஓகே, வள்ளிப்பாட்டு பேஜ் நம்பர் 76 எடுக்கிறார் பாரதியார் கவிதைகள்லேருந்து. 2வது சரணத்தில் கேட்குற நிறைய பேருக்கு அப்படி ஆகணும். ஓகே, லெட்ஸ் கோ. கே மேஜர் கொடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ. எந்த நேரமும் நின்மையில் ஏறுதடி குரவள்ளி, எந்த நேரமும் நின்மையில் ஏறுதடி குரவள்ளி சிறு கள்ளி, 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 எந்த நேரமும் நின்மையில் ஏறுதடி குரவள்ளி. இந்த நேரத்திலே மலைவாரத்திலே நதியோரத்திலே உனை கோடி, நிந்தன் வீரத்தமிழ் சொல்லின் சாரத்திலே மனமிக்க மகிழ்ச்சி கொண்டாடி,
குழல் பாரத்திலே இதழீரத்திலே முலையோரத்திலே அன்பு சூடி நெஞ்சமாரத் தழுவி அமர நிலை பெற்றதன் பயனை இன்று காண்பேன். எந்த நேரமும் நின்மையில் ஏறுதடி குரவள்ளி சிறு கள்ளி. எந்த நேரமும் நின்மையில் ஏறுதடி குரவள்ளி. ஆஹா! லா குறிலல்ல லா நெடிலில் மணி ஒலித்திருக்கிறதுன்ற மாதிரி செம்மையா இருந்தது கிரீஷ். பயங்கரமா இருந்தது. கேட்குறேன் ஆண்டி ஏந்துக்கோங்க, வண்டி ஓட்டும்போது தூங்குறது தப்பு. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஆல்பமில் இருக்கிற எல்லா பாட்டையும் நீங்கள் அன்பிளக் பண்ணுறதுக்காக இவங்களை கெஞ்சி கூத்தாடி இவங்க பிஸி கால் ஷீட்டில் இவங்கலாம் வந்து நம்ம கூட வாட்ச் நிற்கிறாங்க. இந்த வள்ளி பாட்டை வந்து இவர் பாடினார்ல, இதோட பெட்டராக வந்து நிஜம் ஆல்பமில் வந்து ஜெயராம்ன்ற ஒருத்தர் பாடிருக்காரு. அதை வந்து இப்போ டேரக்டர் நல்லா தானே பாடிருப்பாரு அவரு. நீங்க பாடினதே சூப்பரா இருந்தது. தெரியும் நீங்க தான் மியூசிக் டைரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒரிஜினல் வெர்ஷனை இப்போ நீங்க கேட்க போறீங்க ஆண்டி. ஃபர்ஸ்ட் டைம் இது காதலன் பாரதி அப்படின்ற சிடில இருந்து பாரதியார் காதல் பாடல்கள் இப்போ சினிமாக்கு மியூசிக் போட்டு ஒரு இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்தது. இப்போ 2-3 படம் பண்ண போறீங்க. திடீர்னு பாரதியாரோட ட்ரிபியூட் இது மாதிரி நீங்க மியூசிக் போடுறீங்களான்னு எது உங்களை ஒத்துக்க வச்சது? ஆக்சுவலாக பரத் வந்து நான் மீட் பண்ணது ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு நிறைய நடிகர் பரத்தா? பரத் பரத் கிருஷ்ணமாச்சாரி, இந்த சிடியோட ப்ரொடியூசர். நீங்க திடீர்னு இப்படி சொன்னீங்க, அந்த ஆண்டி இப்படி கேட்பாங்களா, அதான் கேட்டேன் நானு. சரி, அவர் வந்து இந்த சிடியோட ப்ரொடியூசர் உங்களை வந்து மீட் பண்ணாரு. ஆமாம், வேற ஒரு விஷயமா மீட் பண்ணோம். அப்போ வந்து அவர் ஒரு பெரிய பாரதி ரசிகர் அப்படின்றத சொன்னார். அந்த மாதிரி வருஷம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண பார்ப்போம், பாரதியோட பர்த்டேவை முன்னிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த நினைவு நாள் வருது டிசம்பர், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவரே ஒரு ஐடியா ஃப்ளோட் பண்ணார், காதலன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட இது வரைக்கும் கொஞ்சம் கேட்ட பாடல்கள் கேட்காத பாடல்கள் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு லவ் சாங் ஸ்லாம் வச்சு ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணலாம். ஸோ நார்மலாக பாரதியார்னா புரட்சி, பெண்ணடிமைத்தனம், ஜாதிகள் இல்லை அப்படின்றத தாண்டி ஒரு செம்ம லவ் பாட்டு எழுதியிருக்கார் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஆமாம், ஆக்சுவலாக இப்போ இருக்கிற தமிழ் சினிமா லிரிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஃபோர்மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பாரதியார்னு சொல்லலாம். காதல் பாட்டில் மோர் தேன் எனிதிங் காதல் பாட்டில். குறுக்கு சிறுத்தவழினா அங்கே ஒரு பாரதியார் இருக்கார். யாரா இது பேசினுக்கிறது திடீர்னு கேட்டீங்கன்னா இப்போ சொல்கிறேன் ஆண்டி. கிரீஷ் அப்படின்ற இளம் இசையமைப்பாளர், அனில் அப்படின்ற இன்னொரு இளம் இசையமைப்பாளரோட பியானிஸ்டோட சேர்ந்து, அதுக்கப்புறம் அந்த பக்கம் அபிஷேக் ரகுராம்னு சொல்லிட்டு யூகேலேயே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிற கர்நாடிக் பாடகரான். அவர் தான் வந்து ஹனி சிங் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசிக்கிறாங்கன்ற இந்த 3-4 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பாரதியாரோட காதல் பாட்டெலாம் எடுத்து காதலன் பாரதி அப்படின்ற ஒரு சிடி போட்டிருக்கிறாங்க. இதில் இருக்கிற அந்த 5 பாட்டை எடுத்துன்னு வந்து ஒருத்தர் குத்தார். அவர் தான் ப்ரொடியூசர். இந்தாங்க சார் கேட்டு பாருங்களேன்ட்டு. ரைட்டாக ஓகேங்க, தலையை ஆட்டினதுக்கப்புறம் திடீர்னு அவர் போனதுக்கப்புறம் வள்ளிப்பாட்டுன்ற ஒரு பாட்டை கேட்டு மெய் செலுத்து அப்படின்னு இழுத்துக்கிச்சு. அந்த அளவுக்கு இருந்தனால இன்னைக்கு இவங்களை வச்சு அன்பிளக்ட் ஆஃப் த சிடி ஆஃப் த காதலன் பாரதி பண்ணுறோம். ஸோ ஒரே ஒரு பாட்டு தான், அந்த வள்ளிப்பாட்டை ஒண்டி தான் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்தில் கேட்டிருக்கோம். இன்னும் இந்த ஆல்பமில் 4 பாட்டு இருக்கு. இந்த பாட்டு கேட்கறதுக்கு எவ்வளோ ப்ளசென்ட்டாக இருக்கோ அதே நேரத்தில் இந்த லிரிக்ஸ்லாம் கேட்கும்போது பாரதியார் அப்படின்னாலே மறுமலர்ச்சி பாடல்கள், பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து, ஜாதி எதிர்த்து, இந்திய சுதந்திரத்துக்காக அப்படின்ற மாதிரியே வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாக பழகி போய் திடீர்னு ஆஹா இன்னும் ரொமான்டிக்காக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து பாட்டெலாம் கேட்கும்போது எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குன்னு அதே மாதிரி இன்ஃபேக்ட் அதோட ஜாஸ்தியாக பயங்கர ரொமான்டிக்ஸ் ஆஃப் த ரொமான்பிளன்ஸாக பாரதியார் அந்த காலத்திலேயே இந்த லவ் பாடல்கள் இன்னைக்கு அன்பிளக்டாக உங்களுக்காக வெயிட்டிங். அதையே நீங்கள் ஒவ்வொன்றா கேட்கலாம். இது டேக் சி வித் மீ பாலாஜி ஆஃப் த அன்பிளக் பாரதியார் காதல் பாட்டு ஸ்பெஷல். கீபோர்டியன் நீங்கள் இப்போ ரெடினா இப்போ பாயும் ஒலி அப்படின்ற அந்த பாட்டை அபிஷேக் வந்து பாடி காமிப்பார். தமிழில் தானே பாடுவீங்க அதை? Okay, Abhishek, let's hear it from him for the man who composed this song of பாயும் புலி ஒலி. பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயுமது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயுமது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, வானமழை நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு, வெண்ணிலவு நீ
எனக்கு மேவு கடல் நான் உனக்கு. ஆஹா, செம்மையா இருந்தது அபிஷேக். உங்களோட கர்நாடிக் மியூசிக்ல அப்படியே அந்த மாவு பேசுகிற ஸ்டைலோட சேர்ந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டு வந்து பரத், நீங்க தானே இதோட ப்ரொடியூசர். உங்ககிட்ட தான் இந்த லிரிக்ஸ் பத்தி கேட்கணும். வணக்கம், நான் பரத் பேசுறேன். இந்த பாட்டுல வந்து லிரிக்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் லிரிக்ஸ்ல, நீ எனக்கு என்னெல்லாம் நான் உனக்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி. இல்ல, ஆக்சுவலி என்ன, இந்த பாட்டு அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாரு. அதை வந்து கொஞ்சம் மாற்றி, அதாவது எடிட் பண்ணலான்ற உரிமையை நாங்களே எடுத்துக்கிட்டோம். எடிட் பண்ணி நீ எனக்கு நான் உனக்கு, நீ எனக்கு நான் உனக்குன்னு மட்டும் வர்றதை தொகுத்து ஒரு 18 வரிகளாக மாற்றிட்டோம். இது வந்து சரணம், பல்லவி, அனுபல்லவின்ற மாதிரி இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து ரயில் பட்டி அடிக்க வச்ச மாதிரி அப்படியே போகும். ஸோ நீ எதெல்லாம் எனக்கோ நான் அதெல்லாம் உனக்கு, அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி. ஆனால் அந்த காதலி பேசலை, காதலன் வந்து காதலி கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, திடீர்னு என்ன வித்யாசாகர் இங்கே வந்துட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. இவர் தான் இந்த ஆல்பமோட ப்ரொடியூசர். லிரிக்ஸ்லாம் பற்றி இவர்கிட்ட தான் கேட்க போகிறோம். பாரதியாரோட காதல் பாடல்கள்லாம் எடுத்து காதலன் பாரதியில் அட்டானா ராகத்தில் உட்டேனா பாருன்ற மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. இதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பாட்டெலாம் பேக் டு பேக் இன்னும் ஒரு 3-4 இருக்குது, அதெல்லாம் வருது. இது 92.7 பிக் எஃப்எம்ல அன்பிளக் ஜகுல் ஜுகுல் ஆஃப் பாரதியார் பாடல்கள் வித் இன்டர்நேஷனல் சிங்கர்ஸ். ஒரு பெரிய பாரதியார் பாட்டு ஆண்டி, செம்ம பெருசு, 7 பேஜுக்கு இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து புக் எடுத்து கொடுத்தேன், கவிதை உள்ள புக்கு பார்த்து படிங்க அப்படின்னா அந்த பாடுற சிங்கர், அதை கம்போஸ் பண்ண புக்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு மனப்படமாக தெரியுன்ற அளவுக்கு ஒரு இளம் வாலிபன் அபிஷேக் ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 கோடி பேர் கர்நாடிக் மியூசிக் கேட்கறதுக்கு காரணமாக இருந்த ஒரு வாலிபன் அபிஷேக். எஸ், இப்போ இவர்கிட்ட கேட்டு தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ வந்து விராட் கோலி ஆந்தம், ரிக்கி பாண்டிங் ஆந்தம், பவர் ஸ்டார் ஆந்தம்லாம் வரும்போது பாரதியார் பாட்டை பற்றி அது வந்து அதில் இருக்கிற காதல் பாடல்கள் ஒரு சீடியாக போடணும் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு யூஆர் ஹுக்ட் ஆன் டு இட்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுனாலேயே பாரதியார்னா இட் ஹேஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை லிஸ்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் கம்போசர்ஸ் மேபி. ஸோ ஐ மீன், இன்சமா முல்லுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்த மாதிரி பேசுறீங்க நீங்க. ஒரு பேச்சுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன், இங்கிலீஷ்ல பயங்கரமா பொழந்து கட்டிட்டீங்க. அண்ட் கிரீஷ், நான் இப்போ திருப்பி உங்ககிட்ட வரேன். இதுக்கு இந்த மாதிரி பாட்டில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக் டைரக்டராக நீங்கள் வந்து அப்கமிங்கில் இருக்கும்போது யூ டிட் திஸ் ஒன், லைக் எந்த அளவுக்கு வந்து இட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ் இந்த மாதிரி பாரதியார்? ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு கமர்ஷியல்லாம் தேவையில்லை. இதில் வந்து ஒரு வேல்முருகனை கூப்பிட்டு கானாபால பாட வைக்க முடியாது இதை நீங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் எந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது உங்களுக்கு? ஆக்சுவலாக எல்லா க்ரியேட்டிவ் பர்சனுக்கும் வந்து ரீபூட் பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒன்று வேணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அந்த மாதிரி வந்து இந்த ஆல்பம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை, பாரதியாரோட பாடல்களை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பரத் சொன்ன உடனே சரி, நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எங்கள் ஸ்கில்ஸையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப புதுமையாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் என்ன புதுமை, எப்படி அந்த புதுமையை பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல அந்த பாயிண்டில். அப்போ சரி, நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அமேசிங் மியூசிஷியன்ஸ் ஒரு ஃபியூ பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கொக்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பரத்தும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் தூண்டில் போட்டு பிடிச்சிங்க. அப்படி தான் இந்த பியானிஸ்ட்டும் வந்தார், அனில் ஸ்ரீனிவாசன். யாத்திரை மக்கள் இந்த அனில் ஸ்ரீனிவாசன் சூப்பர் சிங்கரில் அடிக்கடி இந்த அன்பிளக் ரவுண்ட்லாம் வைக்கும்போது செம்மையாக கீபோர்டு எடுத்துன்னு வந்து ஒருத்தர் வாசனே இருப்பார். வி ஆர் ஹானர்ட் அண்ட் பிளஸ்டு அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த நடத்துறவங்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பியானிஸ்ட் தான் இவர். இவங்கெல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிற அடுத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருது. இப்போ போடண்டான்றீங்களா? ரொம்ப நேரமாக லோலோட நானே பேசிட்டேன்னா, அதனால் இப்போ பாட்டு போடாமல் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாட்டு கேட்க போகிறோம். 92.7 பிக் எஃப்எம்ல பாரதியார் காதல் பாடல் ஸ்பெஷல் அன்பிளக் ஜகுல் ஜுகுல் தொடர்டன் டுட்டபட்டன் தட்டபட்டன் டாக்கு டாக்கு டா. என்ன ராகம் இது? என்னையே ரதி என்று அதான் ராகம். இல்லை ராகம்னு நாங்கள் வச்சு பண்ணல, எல்லாத்தையும் ஹைபிரிட் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ஓகே, ஹைபிரிட் ராகம். ஓகே, மிக்ஸ் டுகெதர். ஓகே, லெட்ஸ் கோ. நின்னையே ரதி என்று. நீங்கள் பாடலையா? இல்லை, இதுக்கப்புறம் ஓடிடுவாங்க. நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி, நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி, கண்ணம்மா தன்னையே சசி என்று, தன்னையே சசி என்று சரணமெய்தினே, நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி, கண்ணம்மா தன்னையே சசி என்று சரணமெய்தினே, பொன்னையே நிகர்த்த மேனி மின்னையே நிகர்த்த சாயர், பொன்னையே நிகர்த்த மேனி மின்னையே நிகர்த்த சாயர்,
பின்னையே நித்ய கன்னியே கண்ணம்மா பின்னையே நித்ய கன்னியே கண்ணம்மா கண்ணம்மா நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி. முடிஞ்சு போச்சு நோண்டி சொல்றாதீங்க, நான் அழுவேன். இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கா, பாடுங்களேன் ப்ளீஸ். 1 2 3 4. மாற நம்புகள் என் மீது, மாற நம்புகள் என் மீது, வாரி வாரி வீச நீ கண் பாராயோ, வந்து சேராயோ. மாற நம்புகள் என் மீது, வாரி வாரி வீச நீ கண் பாராயோ, வந்து சேராயோ. கண்ணம்மா நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி. கண்ணம்மா தன்னையே சசி என்று, தன்னையே சசி என்று சரணமெய்தினே. ஆஹா ஆஹா ஆஹா, கீபோர்ட் இன்னும் நிறுத்திட்டீங்க. நான் பேசுறது வாசிக்க மாட்டீங்க, வாசிங்க. 92.7 பிக் எஃப்எம்ல நீங்க கேட்டு நிற்கிறது பாரதியாரோட காதல் பாடல்கள் ஸ்பெஷல். வாசிக்கணும் கீபோர்ட் பிளேயர் ப்ளீஸ். காதலன் பாரதி அப்படின்ற இன்டர்நேஷனல் லெவல் ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் பாரதியாரோட பர்த்டேக்காக, அவரோட வீக்லி. சரி, ஆனால் அன்றைக்கி ரஜினிகாந்தோட பர்த்டே வந்ததுனால யாருமே இதை பார்க்கலன்ற காரணத்தினால யுத்த நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம அன்பிளக்டாக இதை கேட்டுக்கிறோம் சாயங்காலத்துலேருந்து. செம்மையாக இருந்தது இந்த நின்னே ரதி என்று. எனக்கு நடுவில் ஒரு டவுட்டு, தண்ணியே சசி என்றுன்றாங்களா அப்படின்னா என்னது? சசி அப்படின்றது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சசிகலா. இந்திரனுடைய மனைவி. அப்படியா? அரசியல் கிடையாதுங்க. இது இந்திரனுடைய மனைவி. இந்திரனுடைய மனைவி வந்து இருக்கிறதுலே அழகான பெண் அவங்க தான் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்திரனோட அந்த வைஃப் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கியா அப்படின்னு சொல்லி எங்கால் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாரதியார் எழுதின காதல் பாடல்கள் தான் சாயங்காலத்துலேருந்து கேட்டுக்கிறோம். வாசிச்சுக்கிறவர் வந்து அனில் ஸ்ரீனிவாசன், பாடினவர் கிரீஷ், பக்கத்தில் மெய்சிலிருந்து பார்த்த இன்னொரு பாடகர் வந்து அபிஷேக் ரகுராம். இந்த ஃபிகர் 50 வாட்டி சொன்னவர் தான் இந்த ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்ணவர். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. யார் இந்த ஸ்க்ரீன் பிளேயர்ஸ்? ஏன் நீங்கள் வந்து பாரதியாரை வந்து வருஷம் எல்லாரும் மறந்து போனால் கூட நீங்கள் மறக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணே இருக்கிறீங்க? ஏன் அப்படின்லாம் கிடையாதுங்க. அதாவது ஊருக்குள்ளே நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த பாரதியார் பிறந்த நாள் அன்னைக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது. மீடியாவில் அவ்வளோ பெருசாக நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு வந்து பிரதம மந்திரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் வந்து நியூஸ்ல. அது பயங்கரமான நியூஸுங்க. அது இல்லை, ஆக்சுவலி இப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு நடிகருக்கான பிறந்தநாளை கொண்டாடுற அளவுக்கு ஒரு இந்த மாதிரி பாரதி மாதிரியான ஒரு ஆளுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது எங்களுடைய ஃபீலிங்கு. நீ என்ன பண்ண அவங்களாம் ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளே தான் எடுத்து செய்வோம் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்க்ரீன் பிளேயர்ஸ். ஆமாம், ஸ்க்ரீன் பிளேஸ்னுடைய இந்த வேலைகள். ஓகே ஓகே. அதில் வருஷம் ஒன்று மாதிரி பண்ணோம். இந்த வருஷம் இந்த மாதிரியான ஒரு படைப்பாக உருவாயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற மற்ற ஆட்கள் தான். யார் இங்கே இருக்கா, நீங்களாம் யார் என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ரேடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் சொல்கிறேன். என் பேர் பாலாஜி, இது பிக் எஃப்எம். டெய்லி நீங்கள் வந்தோடனே மாற்றுவீங்களா சேனல், அந்த ஷோ தான் இது. இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க, பரத் அப்படின்ற இளம் வாலிபனா 20 வருஷம் முன்னாடி இருந்த ஒருத்தர் வந்து பாரதியாருக்காக வருஷம் ஏதாவது ஒன்று பண்ணுவார். ஏன்னா கரெக்ட் தானே? 20 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி இளம் வாலிபன், இப்பயும் கொஞ்சம் இளம் வாலிபன். இவ்வளோ ஏக்கத்தோட சொல்லும் போதே தெரிஞ்சிருக்காங்க அங்கிள் அவர் யாருன்னு. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் பாலாஜி, அவர் வந்து செம்ம ஹேண்ட்ஸம் மேன், என் பக்கத்தில் உட்காந்து இவங்கெல்லாம் சேர்ந்து பாரதியாரோட காதல் பாடல்களை தனியாக எடுத்துருக்குறாங்க. அதுவே வந்து எக்கச்சக்கமாக ஒரு 2 கிலோக்கு தேர்வுன்ற மாதிரி அவ்வளோ காதல் பாடல்கள்லேருந்து ஒரு 5-6 பாட்டை செலக்ட் பண்ணி காதலன் பாரதி அப்படின்ற டிவிடியை போட்டிருக்காங்க. இது யார் என்ன பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தாக்க, இசையமைப்பாளர் கிரீஷ் அப்படின்றவர் வந்து சிவகார்த்திகேயன் முதல் படத்துக்கு மியூசிக் பண்ணி இப்போ 35 படத்துக்கு மியூசிக் பண்ண ரெடியாக இருக்கிற ஒருத்தர். அதுக்கப்புறம் அனில் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் ஆட்ல வர மாதிரியே இருக்கிற ஒரு கீபோர்டியன், அவரும் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிறார். எதிர்க்க வந்து கர்நாடிக் மியூசிக்கோட ஏர் ரஹ்மான் ஆஃப் திஸ் டெக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களா. அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ்லாம் சொல்கிறாங்களாம். நிறைய ஆட்டோகிராஃப் செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற அபிஷேக், இவங்கலாம் வந்து உட்காந்து இந்த ஆல்பம்லேருந்து ஒவ்வொரு பாட்டாக வாசிக்கிறாங்க. அப்பா மூச்சு வாங்குது. முன்கதை சுருக்கம் முடிஞ்சு போச்சு. பின் கதை சுருக்கமாக என்ன அப்படின்னா, இன்னும் உங்ககிட்ட பாடுறதுக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாக்லாம் இப்போவே இறக்க முடியாது. ஏன்னா ஷோவே இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதில் வர எங்கள் பிக் எஃப்எம்ல என்ன ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் சொல்லனா எனக்கு சம்பளமே போட மாட்டாங்க. அதனால் அது சொல்லணுங்கிறதுனால நாளைக்கே உங்களோட அன்பிளக்ட் ஜகுல் ஜுகுல் ஆஃப் பாரதியார் காதல் பாடல்கள் வெயிட்டிங். இது
92.7 பிக் எஃப்எம்ல டிடிசி ஸோ இன்னும் முடியல. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அங்கிள், ப்ளீஸ் எனக்காக கேளுங்களேன். பக்கத்து சேனல்லாம் போனாலும் பரவாயில்ல, ஆனால் கேட்ட மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, மனசு தொட்ட மெலடி ஸ்டேஷன் ஆஃப் த பிக் எஃப்எம்மில் சாயங்காலத்துலேருந்து பாரதியோட காதல் பாட்டு பச்சை குழந்தை அப்படின்ற பாட்டு. பச்சை குழந்தையடி பச்சை குழந்தையடி கண்ணீர் பாவையடி சந்திரமதி பச்சை குழந்தையடி கண்ணீர் பாவையடி சந்திரமதி இச்சை கினியமது எந்தன் இருவிழிக்கு தேனிலவு. இச்சை கினியமது எந்தன் இருவிழிக்கு தேனிலவு. நச்சுத்தலை பாம்புக்குள்ளே நல்ல நாகமணி உள்ளதென்பார். நச்சுத்தலை பாம்புக்குள்ளே நல்ல நாகமணி உள்ளதென்பார். துச்சப்படு நெஞ்சினிலே நிந்தன் சோதி வளருதடி. துச்சப்படு நெஞ்சினிலே நிந்தன் சோதி வளருதடி. பேச்சு கிடமேதடி நீ பெண் குலத்தின் வெற்றியடி. பேச்சு கிடமேதடி நீ பெண் குலத்தின் வெற்றியடி. ஆச்சரியமாயடி எந்த ஆசை குமரியடி. ஆச்சரியமாயடி எந்த ஆசை குமரியடி. நீச்சு நிலை கடந்த வெள்ள நீருக்குள்ளே வீழ்ந்தவர் போல். நீச்சு நிலை கடந்த வெள்ள நீருக்குள்ளே வீழ்ந்தவர் போல். தீச்சுடரை வென்ற ஒளி கொண்ட தேவி நினைவீழ்ந்தேனடி. தீச்சுடரை வென்ற ஒளி கொண்ட தேவி நினைவீழ்ந்தேனடி. கிட்டத்தட்ட 2 நாளாக இவர் பாடுற மாதிரி இருந்தாலும் அது வந்து அப்படியே காதை எடுக்காத மாதிரி கேட்குற அளவுக்கு நம்ம இனிமையாக இருந்தனாலே அப்படியே கேட்டுருந்தோம்ல அங்கிள். 92.7 பிக் எஃப்எம்ல சாயங்காலத்துலேருந்து பாரதியாரோட காதல் பாடல்கள்லாம் சேர்ந்து காதலன் பாரதின்ற ஒரு சிடி போட்டு அதில் ஒரு 5 பாட்டுக்கு மியூசிக் போட்ட அந்த டீம் அப்படியே வந்து அன்பிளக் ஜகுல் ஜுகுல் வாசி கொண்டு பாட்டு கொண்டுலாம் இருக்காங்க. பியானிஸ்ட்டை ஒரு 1/2 hour வாசிக்க சொன்னதுனால அவருக்கு 2 விரல் காணுன்றதுனால கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து நம்ம கேட்க போகிறோம். இது டிடிசி வித் மீ பாலாஜி. சாயங்காலத்துலேருந்து வந்து பாரதியாரோட காதல் பாடல்கள்லாம் அன்பிளக்டாக வாசி காதலியே 1/4 கிலோ கங்குலி வந்து உட்கார அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் த ஹாப்பினஸ் ஆஃப் த க்ரோயிங் பொங்கிங் ஆஃப் த லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, யா யா யா. புக்கு வேணாம் ஏற்கனவே 3 வாட்டி பாடியாச்சு இன்றைக்கி. அப்புறம் இந்த புக் கேட்டிருந்தீங்கன்னா புக்குன்னு கொடுத்துருப்பேன். வெள்ளை நிலாவிங்கு வானத்தை மூடி விரிந்து பொழிவது கண்டாய். ஒளிக்கொள்ளையிலே உனை கூடி முயங்கி குறிப்பினிலே ஒன்று வட்டு நின்றன் பிள்ளை கிளிமென் கூதலையிலே மனம் பின்ன மர செல்ல விட்டு அடித்தள்ளிய ஞான பெருஞ்செல்வமே நினை சேர விரும்பினன் கண்டாய்
எந்த நேரமும் நின்மையில் ஏறுதடி குறவள்ளி சிறு கள்ளி எந்த நேரமும் நின்மையில் ஏறுதடி குறவள்ளி சிறு கள்ளி எந்த நேரமும் நின்மையில் ஏறுதடி குறவள்ளி. சிறுகல் போச்சா? ஓகே, முடிஞ்சு போச்சு இந்த ப்ரோக்ராம். செம்மையா இருந்தது இல்ல? செம்ம ஒரு மன திருப்தியோட இருந்தது. நான் இப்போ அப்படியே உங்களை கூட்டு போயிட்டு மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் வந்து உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட் see you next time. This is Balaji saying tada, bye bye, good night, have a great night.